ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் போல் மஞ்சள், ஒரு சின்ன கப்பில் ஒரு பெரிய சைஸ் ஒரு பில்லை தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி நான் ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இது நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். இங்கே ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது சீக்கிரமாக வேகும், அதனால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கொண்டக்கடலையை தண்ணி வடிச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அளவெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் வேகாது. இப்போ இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சு மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமாக. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூடயே பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இது நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு மசாலாவை இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். தேங்காய், தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் கருவேப்பிலையை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் கலர் மாறும், அது வரைக்கும் தண்ணி கலக்காமல் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. நமக்கு ஆயிலெலாம் பாருங்கள் தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. எல்லா மசாலா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜார் இருந்தால் அதையே அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொண்டக்கடலை நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணி தான். இதில் தான் எல்லா சத்தும் இருக்கும். தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொலா புட்டுக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.